தமிழ் மக்களுக்கு வணக்கம். நேற்று திரு அமித்ஷா அவர்கள் வந்து அந்த கூட்டம், அவருடைய உட்கட்சி கூட்டம் அதை நடத்தி முடித்த கையோடு பார்த்தீங்கன்னாக்க, இன்னொரு டெவலப்மெண்ட்டும் நடந்திருக்கு. அதாவது கடந்த 2 நாட்களாக மருத்துவர் ராமதாஸ் அவர்கள், சீனியர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள், அவர்கள் வந்து அவருடைய தைலாபுரம் தோட்டத்திலிருந்து கிளம்பி அவர் சென்னை வந்திருக்கிறார். அஃப்கோர்ஸ் அவர் என்ன சொல்றார் அப்படின்னாக்கா, இது தனிப்பட்ட தன்னுடைய சிகிச்சை காரணமாக, அதாவது அவருக்கு பல் சம்பந்தப்பட்ட ஏதோ பிரச்சனை இருக்கிறது. அதனால் அது சம்பந்தமாக அவர் வந்திருப்பதாக சொன்னாலும் கூட, பத்திரிகையாளர்கள் அவரை விடுவதாக இல்லை. அவரை சூழ்ந்து கொண்டு பல கேள்விகளை கேட்ட வண்ணம் இருக்கிறார்கள். அவரும் பார்த்தீங்கன்னாக்கா சளைக்காமல் அத்தனைக்கும், அதுவும் பாராட்ட வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த வயதிலும் சளைக்காமல் அத்தனைக்கும் அங்கேயே இருந்து பதில் சொல்கிறார். அதுவும் ஒரு நகைச்சுவை கலந்து தான் அந்த பதில்கள் எல்லாமே இருக்கிறது. ஆனால் அர்த்தம் புதிந்ததாக அந்த கருத்துக்கள் எல்லாமே அவருடைய பதில்கள் எல்லாமே இருக்கிறது அப்படின்றதை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் தான் மருத்துவர் அன்புமணி ராமதாஸுடன் தனக்கு இருக்கக்கூடிய அந்த பிணக்கு இருக்கு இல்லையா? இந்த பிணக்கு சம்பந்தமாக சில கேள்விகளை கேட்கப்படும் பொழுதும் அதற்கு ரொம்ப அனாயாசமாக அதெல்லாம் பார்த்துக்கலாங்க, அதெல்லாம் சமாளிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லி கடந்து போகிறார். அப்போது இதில் அவர்களுக்குள்ள ஒரு பிணக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதை சரி செய்ய வேண்டும் என்பதற்காக மத்தியஸ்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய பேர் என்பதை விட சில பேர் அவருடைய குடும்பத்திற்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள், அவங்கெல்லாம் சில அறிவுரைகளை சொல்லியிருக்கலாம், அல்லது அவர்களுடைய ஆலோசனைகளை பெற்றிருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கலாம், கோரிக்கைகளை வைத்திருக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இதையெல்லாம் கருத்தில் கொண்டு அவர் ஒரு முடிவு எடுப்பார்னு வச்சுப்போம். நான் ஏற்கனவே சொன்னதைத்தான் இப்போ திரும்பவும் சொல்கிறேன். மருத்துவர் ராமதாஸ் அவர்களுடைய குடும்பத்திற்குள் ஏற்படக்கூடிய விஷயம் என்பது அவர் ஒரு தனிப்பட்ட விஷயம். அதை பற்றி நான் இங்கே பிரஸ்தாபிக்க விரும்பவில்லை, அதை பற்றி நான் விலாவரியாக பேச விரும்பவில்லை. ஏனென்றால் அது நமக்கு தேவையில்லாதது. இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய யூடியூப் சேனலில் அதை தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதில் பாமகவிலிருந்து விலகி சென்றவர்கள் அல்லது அவர்களுடன் விரோதித்து சென்றவர்கள், அவர்களெல்லாம் உட்கார வைத்து அவர்கள் வீட்டிற்குள் என்ன நடந்திருக்கும், யார் யாரிடம் என்ன பேசியிருப்பார்கள், எப்படி நடந்து கொண்டிருப்பார்கள், இதையெல்லாம் விலாவரியாக இவர்கள் விளக்கி கொண்டிருக்கிறார்கள். அதையும் சுவாரஸ்யமாக பார்ப்பதற்கு ஒரு கும்பல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு பயில்வான் ரங்கநாதன் தூங்கி கொண்டிருப்பார் இல்லையா? அது அப்பப்போ எழுந்துக்கும் பொழுது நம்ம இந்த மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்களை தேடி போவோம். ஆனால் அதற்கு நான் தீனி போடப் போவதில்லை என்கிற நிலையில் என்னுடைய நோக்கம் அல்லது என்னுடைய விருப்பம் என்பது பாமக என்கிற கட்சி தமிழகத்தில் சமூக நீதியை நிலைநாட்டுவதற்காக மிக கடுமையான போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறது, உயிர் தியாகங்களை செய்திருக்கிறது. அப்படின்ற நிலையில் அந்த கட்சி வலுவாக இருக்க வேண்டும் அப்படின்றது மட்டும்தான் என்னுடைய எதிர்பார்ப்பு, ஆசை என்றும் கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு நிலையை நோக்கி பாமக செல்கிறது அப்படின்னா உள்ளபடியே அதை நான் வரவேற்கிறேன். அதே சமயத்தில் அடுத்து முக்கியமான ஒரு கருத்தையும் வெளிப்படுத்தி இருக்கிறார் திரு ராமதாஸ் அவர்கள். சூசகமாக சொல்லியிருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னாக்கா, நேற்று திரு அமித்ஷா அவர்கள் இங்கே வந்திருந்த பொழுது, மதுரை வந்திருந்த பொழுது அவர் சொன்ன கருத்து என்னன்னாக்கா, தேசிய ஜனநாயக கூட்டணி கண்டிப்பாக வெற்றி பெறப் போகிறது, படுதோல்வியை நோக்கி திமுக கூட்டணி சென்று கொண்டிருக்கிறது. அதுவும் முக்கியமாக ஸ்டாலின் அவர்களை பார்த்து அவர் சொன்னது என்னவென்றால், அமித்ஷா உங்களை தோற்கடிக்கப் போவதில்லை, உங்களை யார் விரும்பி வாக்களித்தார்களோ அந்த மக்களே உங்களை தோற்கடிக்கப் போகிறார்கள் அப்படின்னு சொன்னார். அது உண்மையில் சத்தியமான வார்த்தைகள் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னாக்க, ஸ்டாலின் வந்தால் நமக்கு விடியல் வரும் அப்படின்ற எதிர்பார்ப்பில், கடந்த ஆட்சியை விட ஒரு சிறந்த ஆட்சியை கொடுத்து விட முடியும் என்ற எதிர்பார்ப்பில் வாக்களித்த மக்கள் அதிகம். திமுகவுடைய அந்த அடிப்படை வாக்குகள் என்பதையும் கடந்து இந்த எதிர்பார்ப்பில் ஸ்டாலினுக்கு வாக்களித்த மக்கள் அதிகம். அதனால தான் இவங்க 3%, 4%, இவங்க அதிகமான வாக்குகளை பெற்று இவர்கள் ஆட்சியை அமைக்கிறார்கள். ஆனால் அப்படி வாக்களித்தவர்களுக்கு இன்றைக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சுகிறது. அப்படின்ற நிலையில் வேறு யாரும் டெல்லியிலேருந்து இங்கே ஸ்டாலினை தோற்க வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவிலிருந்து ஒருவர் தோற்கடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸ்டாலினுக்கு வாக்களித்த மக்களே ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்ப தயாராகிவிட்டனர் அப்படின்ற நிதர்சனமான உண்மையை தான் அமித்ஷா அவர்கள் எடுத்து உரைத்திருக்கிறார். அதை ஒட்டி கேள்வி கேட்கப்பட்ட பொழுது திரு ராமதாஸ் அவர்களும் அதைத்தான் சொல்கிறார். ஆமாம், நான் எந்த கட்சிக்கு எதிராகவும் இப்பொழுது கருத்து கூற விரும்பவில்லை என்றாலும் இந்த ஆட்சி வீட்டுக்கு செல்வது உறுதி அப்படின்னு பொருள்பட கருத்தை தெரிவித்திருக்கிறார். அப்படின்னா என்ன சொல்றாரு? திமுகவை வீழ்த்த வேண்டியது அவசியம், அப்படி வீழ்த்துகின்ற ஒரு கூட்டணியில் தாங்களும் இடம்பெறுவார் அப்படின்னு தானே பொருள்பட சொல்ல முடியும். ஒரு தேர்ந்த அரசியல்வாதி அதைத்தானே சொல்லுவார். அவரே சொல்றார் திமுக வீட்டுக்கு அனுப்பப்படும் அப்படின்னு. அப்போ திமுக வீட்டுக்கு அனுப்பப்படும்னா எப்படி அனுப்ப முடியும்? திமுக எதிர்ப்பு வாக்குகள் ஒன்றாக ஒரே அணியில் வந்தால்தான் அதை அனுப்ப முடியும். அப்போ அந்த அணியில் ராமதாஸ் அவர்களும் இடம்பெறப் போகிறார் அப்படின்றதைத்தான் இங்கே சூசகமாக சொல்லியிருக்கிறார். அதை புரிந்து கொள்பவர்கள் சரியான மொழியில் அதை புரிந்து கொள்வார்கள் அப்படின்றது தான் அவருடைய எண்ண ஓட்டம். ஆனால்
இதில் புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, திமுக தனது கூட்டணி கட்சிகளை எப்படி அணுகுகிறது? அதிமுக தனது கூட்டணி கட்சிகளை எப்படி அணுகுகிறது? முக்கியமாக தேர்தலை எப்படி அதிமுக அணுகுகிறது? திமுக எப்படி தேர்தலை அணுகுகிறது? அப்படின்றத தான் நீங்க வந்து ஒப்பீட்டு அளவில பார்க்கணும். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா 2019லிருந்து பலம் பொருந்திய ஒற்றுமையான ஒரு கூட்டணியாக திமுக கூட்டணி இருக்கிறது. மறுப்பதற்கு இல்லை. 2019 தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றார்கள். 53% அதிகமான வாக்குகளை பெற்றார்கள். ஒவ்வொரு தொகுதியிலும் பார்த்தீங்கன்னாக்க 5,00,000, 6,00,000, 7,00,000 என்று வாக்கு வித்தியாசங்களே இருந்தது அப்படின்றதையும் மறுப்பதற்கு இல்லை. இது அபாரமான வெற்றி. அதைத் தொடர்ந்து 2021 சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னாக்க அந்த அளவுக்கு அபாரமான வெற்றி பெற முடியவில்லை என்றாலும், அந்த 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி என்று இருந்ததை அதற்கு மக்களிடம் இருந்த ஓரளவுக்கு அந்த ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த எதிர்ப்பு வாக்குகள் அப்படின்றது கைகூடி வந்த காரணத்தினால, அந்த 53% என்று நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற அந்த வாக்குகளை பெற முடியவில்லை என்றாலும், 4% அதிகம் வாக்குகளை பெற்று ஆட்சியில் வந்து அமர்ந்தார்கள். அதற்கப்புறம் நடந்த நாடாளுமன்ற தேர்தல் எடுத்தீங்கன்னாக்க, கடந்த நாடாளுமன்ற தேர்தலோட ஒப்பிட்டு பார்க்கணும். நாடாளுமன்ற தேர்தலுடன் ஒப்பிட்டு பார்க்கணும். அப்படின்னு பார்க்கும்பொழுது, அந்த அளவுக்கு பெரிய வெற்றியை பெற முடியவில்லை. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், இங்கே வாக்குகள் பிளந்து இருந்தது. அதிமுக தனியாகவும், நாம் தமிழர் கட்சி தனியாகவும், தேசிய ஜனநாயக கூட்டணி தனியாகவும், இப்படி வாக்குகள் பிளந்து இருந்த சூழலிலும் கூட அவர்களால் அந்த 2019இல் பெற்ற வெற்றியை பெற முடியவில்லை. அப்படி என்றால் சட்டமன்ற தேர்தல் என்று வரும்பொழுது அதே ஒப்பீட்டுடன் பொருத்தி பார்க்கும்பொழுது கடந்த முறை பெற்றதை விட குறைவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். இப்போ ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு, அந்த பொதுக்குழு கூட்டத்திலே சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, என்னுடைய சாதனைகளை வைத்து நான் மக்களை சென்று சந்திப்பேன் என்று சொல்கிறாரா என்றால் இல்லை. மாறாக அவர் என்ன சொல்கிறார் என்றால், எங்களுடைய கூட்டணி சிந்தாமல் சிதறாமல் இருக்கிறது, அதன் அடிப்படையில் நாங்கள் மக்களை சென்று சந்திப்போம், எங்களுடைய அரித்மெட்டிக் என்று சொல்கிறாங்க இல்லையா, இந்த தேர்தல் கணக்கை வைத்தே நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று பொருள்பட சொல்கிறார். இந்த தேர்தல் கணக்கு அவருக்கு கை கொடுக்குமா அப்படின்ற கேள்விக்கு தான் நீங்கள் அதிமுகவுடைய தேர்தல் வியூகத்தை கூர்ந்து கவனிக்க வேண்டும். அதிமுகவுடைய தேர்தல் வியூகத்தில் முதல்ல ஒரு முடிவுக்கு வராங்க, யதார்த்தமான ஒரு முடிவுக்கு வராங்க. என்ன? மத்தியில் ஒரு சக்தி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது, மாநிலத்தில் ஒரு சக்தி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. இதில் இரண்டையும் எதிர்த்து நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ளலாம். ஏனென்றால் நாடாளுமன்ற தேர்தல் என்பது மத்தியில் யார் வரப்போகிறார்கள், மத்தியில் என்ன முகம் அப்படின்றது தான். சட்டமன்ற தேர்தல் என்று வரும்பொழுது அது ஸ்டாலினா எடப்பாடி பழனிசாமியா என்று தான் அந்த போட்டி இருக்க போகிறது அப்படின்ற சூழலில், ஏன்னா விஜய் வந்து நானும் முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் கூட, இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் விஜய்க்கு தான் அதிக வரவேற்பு என்று சொல்லப்பட்டாலும் கூட, அவர் அன்டெஸ்டட் ஃபோர்ஸ், இன்று வரையில் அவர் இன்னும் நிரூபிக்கப்படாத ஒரு சக்தியாக இருக்கிறார். அதனால் அதை வந்து நம்ம இந்த ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி போன்ற பிரைமரி ஃபோர்ஸஸோடு நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்க முடியாது. இப்படி பார்க்கும் பொழுது ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியுடன் ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொண்டு விட்ட நிலையில் அமித்ஷா அவர்களே சென்னைக்கு வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் எங்களுடைய முகம், எப்படி மத்தியில் மோடி அவர்கள் இருக்கிறார்களோ அந்த மாதிரி இங்கே மாநிலத்தில் அவர்தான் அப்படின்னு சொல்லிவிட்ட நிலையில் இப்போ கேள்வி என்னன்னா, தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள், ஏற்கனவே இருந்த கட்சிகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பிரதான கட்சியாக இருந்த கட்சி பாமக. இந்த கட்சியும் இப்பொழுது சூசகமாக நாங்கள் அதிமுக தலைமையிலான அந்த கூட்டணியில் தான் நாங்கள் பயணிக்க போகிறோம் என்பதை சொல்லாமல் சொல்லிவிட்டார்கள். அடுத்து ஏற்கனவே அதிமுகவுடைய கூட்டணியில் இருந்த கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தேமுதிகவுக்கு இந்த மாநிலங்களவை உறுப்பினர் அப்படின்றது தான் ஒரு நெருடலாக இருந்தது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்கா திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், ஏன்னா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. என்னென்னா அவங்க கட்சி தொண்டர்களிடம் வந்து ஒரு தொய்வை ஏற்படுத்தி விடக்கூடாது. என்னடா நம்ம அடிமையாக போயிட்டோமோ அப்படின்ற தொய்வை ஏற்படுத்தி விடக்கூடாது அப்படின்றதுக்காக, இத்தனைக்கும் இப்போ கேப்டன் விஜயகாந்த் இல்லாத சூழலில் அந்த கட்சியின் மாலுமியாக இருந்து முன்னெடுத்து செல்லக்கூடிய அவருக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கிறது என்பதனால் அவர் வந்து நாங்கள் அரசியலாக எல்லோரும் பார்க்கிறார்கள், நாங்களும் பார்ப்போம் என்று சொல்கிறார். நியாயமான வார்த்தைகள் தான், அதில் ஒன்றும் நம்ம ஆட்சேபிப்பதற்கு எதுவுமே கிடையாது. ஆனால் அவரும் அதை அசை போட்டு பார்ப்பார். இப்போ நம்ம இருக்கிறது என்ன, ஜூன் மாதம், இனியிலிருந்து ஒரு 7-8 மாதத்தில் பிப்ரவரி வந்துடும். பிப்ரவரி வந்தால் பிப்ரவரி 2026 மாநிலங்களவைக்கான அந்த சீட்டுகள் காலியாகிறது. மீண்டும் ஒரு தேர்வு வரப்போகிறது. அப்படி வரும்பொழுது மீண்டும் ஒரு தேர்தல் வரப்போகிறது. அப்படி வரும்பொழுது அந்த தேர்தலில் ஒரு சீட்டு தருகிறேன் என்று எழுத்துப்பூர்வமாக அதிமுக இப்பொழுது கொடுத்து விட்ட நிலையில், இந்த 7 மாதங்களுக்காக ஒரு கூட்டணியை பகைத்து கொண்டு திமுகவிடம் சென்று நிற்க வேண்டுமா என்பது கேள்வி. இப்போ திமுக இருக்கிற ஆப்ஷன் என்னென்னா, வைகோவுக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம் மாநிலங்களவை பதவியை என்று சொல்லிவிட்ட நிலையில், அடுத்த ஆண்டு
தேமுதிகவை நாங்கள் உள்ளே எடுத்துக்கொள்கிறோம் என்று சொல்லி அந்த மாநிலங்களவை பதவியை கொடுத்தார்கள் என்றால் மதிமுகவிடம் அவர்களுக்கு உரசல் ஏற்படும். ஏற்கனவே காங்கிரஸ் ஒரு சீட்டை கேட்டுக்கொண்டிருக்கிறது, அவர்களிடமும் உரசல் ஏற்படும். கம்யூனிஸ்டுகளிடமும் உரசல் ஏற்படலாம், விசிகாவிடமும் உரசல் ஏற்படும். இப்படியெல்லாம் இருக்கின்ற சூழலில் இவர்கள் எப்படி தேமுதிகவை உள்வாங்கிக் கொள்ள முடியும் அப்படின்ற கேள்வி இருக்குது. இது ஒரு புறம். ரெண்டாவது என்னென்னா, தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் இந்த உத்தரவாதம் கிடைத்துவிட்ட நிலையில், மாநிலங்களவை பதவி என்ற உத்தரவாதம் கிடைத்துவிட்ட நிலையில் வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய பலம் பொருந்திய கூட்டணி, ஏற்கனவே அவருக்கும் பாஜகவுக்குமான அந்த உறவும் நல்லுறவாக இருக்கின்ற நிலையில் அதிமுகவா பாஜகவா என்று யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ இந்த கூட்டணி நேச்சுரல் அலையன்ஸாக அவர்களுக்கு அமைந்துவிடும். ஏன்னா இதுவரையில் திமுகவுடன் கூட்டணி வைத்ததே கிடையாது தேமுதிக. தமிழகத்தில் திமுகவுடன் கூட்டணியே வைக்காத கட்சிகள் என்றால் 2 கட்சிகளை சொல்லலாம். ஒன்று அதிமுக, அதை வைப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. இன்னொன்று தேமுதிகவை இதுவரையில் அவர்கள் தவிர்த்து வந்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஸோ அதை அவர்கள் தக்க வைத்துக் கொள்ள முடியும். ஸோ இப்படித்தான் அவர்கள் நகர்வார்கள். அடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக தவிர்த்து இருக்கக்கூடிய கட்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க 2 சக்திகளை சொல்லலாம். கட்சிகள் அப்படின்னா ஒரு கட்சி, முக்கியமான கட்சி எது அப்படின்னா நம்ம தினகரனுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அமமுக. இப்போ தினகரனிடமும் ப்ரெஸ்ஸில் போய் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? இதை மாதிரி நீங்கள் என்ன முடிவெடுக்க போகிறீர்கள்னா, நமக்குள்ளே இருக்கக்கூடிய பங்காளி சண்டையெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். நாம் இன்றைக்கி திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற நிலையில் நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இருக்கிறோம். அந்த கூட்டணியில் தான் அதிமுக இன்றைக்கு சேர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு அவரும் சூசகமாக சொல்லிவிட்டார். அப்போ அவரும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் பயணிக்கிறார். மருத்துவர் ராமதாசும் அங்கே தான் பயணிக்க விரும்புகிறார். தேமுதிக நாங்கள் கடலூர்ல ஜனவரி 9ஆம் தேதிங்க மாநாடு வச்சிருக்கோங்க. அந்த மாநாடுல உங்களுக்கு மிகப்பெரிய அறிவிப்புகள் எல்லாமே தெளிவாயிரும். அதுல இருந்து தேர்தல் பணி மட்டும்தான் இருக்குங்க. அதிமுக கூட்டணியில் இல்லை என்று சொல்லவில்லை, நாங்கள் ஜனவரி மாதம் மாநாட்டில் முடிவெடுப்போம் என்று சொல்றாங்க. அது சொல்வதுதான் சரி. ஏன்னா இன்றைக்கே சொன்னால் சட்டமன்ற எண்ணிக்கை கொடுப்பதை வாங்கி கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கும் அப்படின்றதுனால அவங்க அந்த கணக்கை எடுக்கிறாங்க. அதுவும் சரி. ஆனால் அவர்கள் அந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் நாங்கள் அரசியல் முடிவாக எடுப்போம் என்று சொன்னாலும் கூட அவர்கள் கொடுக்கிறார்கள், அந்த மாநிலங்களவை தொகுதியை பதவியை கொடுக்கிறார்கள் என்ற நிலையில் நாங்கள் அந்த கூட்டணியில் தான் தொடர்போம் என்று பொருள்பட தான் அதை எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்குது. ஸோ தேமுதிக, பாமக, அமமுக இவங்க எல்லாமே இப்போ உள்ளே வந்துட்டாங்க. இப்போ பன்னீர்செல்வத்தின் நிலை என்ன? ஒன்று, கட்சியை உருவாக்கி, ஏன்னா அதிமுகக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்ற நிலையில் ஒரு கட்சியை உருவாக்கி அவர் தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும். அப்போது அதற்கு 2 வாய்ப்புகள் இருக்குது. அவருடைய கட்சியிலேயே சிலர் என்ன சொல்வார்கள் என்றால், அவர் விஜயுடைய கட்சியுடன் கூட்டணி வைக்கலாம். அப்படி கூட்டணி வைக்கும்பொழுது கூடுதல் இடங்களும் கிடைக்கும், அவர்களுக்கும் ஒரு பிரதிநிதித்துவம் கிடைக்கும், முக்கியத்துவமும் கிடைக்கும் அப்படின்னு கூட சிலர் சொல்லி பார்க்கலாம் அவரிடம். ஏன் அவர் கட்சியிலே பலர் சொல்லி பார்க்கலாம். ஆனால் இந்த இடத்துல தான் பாஜகவுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் சீன்குள்ளே வரார். அவருக்கு அதிமுகவுடனும் நல்ல உறவு இருக்குது. அதிமுகவில் இருந்தார், இவரும் பயணித்தார், அவரும் பயணித்தார் என்ற நிலையில் பன்னீர்செல்வமிடமும் நல்ல உறவு இருக்குது என்ற நிலையில் அவர் அதை பார்த்து கொள்வார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போது பன்னீர்செல்வம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்து விடுகிறார். இவர்கள் யாருமே நிர்பந்தப்படுத்தப்படவில்லை. இவர்களை யாரும் கையை பிடிச்சி யாரும் இழுக்கவும் இல்லை. ஆனால் இயற்கையாக அவர்கள் அந்த சூழல் ஏற்படுத்தப்பட்டு அந்த சூழலின் அடிப்படையில் அவர்கள் உள்ளே வருகிறார்கள். இப்போ இதை அப்படியே பொருத்தி பாருங்கள். திமுகவோட ஸ்டாலின் ஒன்றுக்கு போனால் கூட கூடயே கூட்டு போகிறார் 13 பேரையும். எங்கேயாவது ஒருத்தன் எஸ்கேப் ஆயிடுவானு பயம். அந்த மாதிரியான ஒரு சூழல் இங்கே இல்லை அப்படின்றதான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஒரு தேர்தலை பயத்துடன் அணுகுவதற்கும் ஒரு தேர்தலை லாபகமாக அணுகுவதற்குமான வித்தியாசம் இதுதான். இங்கே தான் அதிமுக கூட்டணி, முக்கியமாக அதிமுக முந்துகிறது, திமுக பிந்துகிறது. உளவியல் ரீதியாக நீங்கள் யோசித்து பார்க்கணும். மிச்சதெல்லாம் விட்டுருங்க. மீடியாவில் என்ன பில்டப் பண்ணுறாங்க, இங்கே இந்த கூட்டணி நிற்குமா அந்த கூட்டணி நிற்குமான்னு சொல்கிறாங்க, இவர் அங்கே போவாரா இவர் அங்கே போவாரா, எல்லாம் எப்படி அழகாக விழுது பாரு. பாஜக அதிமுகவோட கூட்டணி வைப்புமா அப்படின்னு நம்ம மார்ச் 25க்கு முன்னால் வரைக்கும் யாருக்குமே தெரியாது. எதிரும் புதிருமாக பேசி கொண்டிருந்தவர்கள் திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா போய் பார்க்குறாங்க, சந்திக்கிறாங்க, முடிஞ்சிருச்சு. அடுத்து பாமக எப்படி வரப்போகிறது என்று ஆளுக்கு ஒன்று பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது அங்கே போயிடுவார் இங்கே போயிடுவார்னு எல்லாம் ஆளுடமாக சொல்லிட்டு இருக்கும்பொழுது அழகாக மருத்துவர் ராமதாஸ் தன்னுடைய எண்ண ஓட்டத்தை சூசகமாக சொல்லிவிட்டார்.
தேமுதிக கரண்டு போய்விடும், அங்கே போய்விடும், இங்கே போய்விடும், கொடுக்க மாட்டாங்க, மாநிலங்களவை ஏமாற்றி விடுவார்கள்னு சொல்லும் பொழுது ரொம்ப தெளிவாக இன்றைக்கி பிரேமலதா அவர்கள் சொல்லிட்டாங்க. ஆமாம், எங்களுக்கு மாநிலங்களவை பதவி தருகிறேன் என்று சொன்னார்கள். அது 2025 2026 என்பதில் தான் எங்களுக்குள்ள ஒரு நெருடல் இருந்தது. அது 2026 என்று அண்ணன் எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்கின்ற நிலையில் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம் என்று பொருள்படத்தான் தருகிறார்கள் என்றால் பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டார். ஸோ அதுவும் முடிஞ்சிருச்சு. இப்போது மிக பலம் பொருந்திய ஒரு கூட்டணி அதுவாக இங்கே அமைகிறது. நாங்கள் பலம் பொருந்திய கூட்டணி என்று காட்டிக்கொள்வதற்காக ஒரு கூட்டணியை இழுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார் இங்கே ஸ்டாலின். அப்போ தேர்தலுக்கு 8-9 மாதங்களுக்கு முன்னரே நீங்கள் பார்த்தீங்கன்னா உளவியல் ரீதியாக அதிமுக முந்துகிறது, திமுக பிந்துகிறது என்பதனைத்தான் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.